அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஆக்சிடெண்ட்டுகள், விபத்துக்கள் அப்படி நடந்திருக்கிற நேரம் முதல்ல அதை வீடியோ எடுக்கணும். ஓடிப்போய் அதுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிறதும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறவங்க உடனே அதை என்ன செய்கிறாங்கன்னா ஃபோன் எடுத்து அதை வீடியோ எடுக்கிறாங்க. இது ஒரு மனிதனுடைய உரிமையில் கை வைக்கிறது. என்ன இது உரிமை அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஒரு விபத்து நடந்திருக்குது, அவருக்கு தலை உடைஞ்சி ரத்தம் போயிட்டு இருக்குது. இப்போ அண்மை காலமாக கல்முனை அக்கரப்பத்து ரோட்டில் காத்தாங்குடியை சேர்ந்த ஒரு ஃபேமிலி, புதுசாக திருமணமானவங்க மோட்டர் பைக்கில் வராங்க. ஒரு விபத்து நடக்குது. அந்த இடத்துலையே அந்த பெண் என்ன செய்கிறாங்க, மரணிச்சிடறாங்க. ரத்த வெள்ளத்தில் அந்த பொடி இருக்குது. ஃபேஸ் கவர் போட்ட ஒரு பெண்மணி. அந்த வீடியோவை உடனடியாக எடுத்து அதை வைரல் ஆக்குறாங்க. இந்த வீடியோ என்ன செய்யுதுன்னு சொன்னால், சம்மந்தப்பட்ட அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களோட மனசை ரொம்ப புண்படுத்துது. அதாவதுங்க, ஒரு விபத்து நடந்திருக்குதுண்டா அப்படியே மூடி வைப்பாங்க. அன்றைக்கு பார்த்து அழுவோம். அழுதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வைத்திரும், நம்ம விட்டுறலாம். ஆனால் இது வைரலாக என்ன செய்யுதுன்னா நெட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுறதும், அதுக்கு கமெண்ட் பண்ணுறதும், அவன் மேலே தப்பு, லாரி டிரைவர் மேலே தப்பு, மாப்பிள்ளை மேலே தான் தப்பு, அந்த பொண்ணு சரியாக உட்காரலை, அவள் ஒரு பக்கம் காலை போட்டு இருந்தா இப்படிங்கிறதும், சிலர் இல்லை 2 பக்கம் காலை போட்டிருந்தா இன்னொரு வீடியோ என்ன இருக்குதுங்கிறதும், இப்படியாக இதை ஒரு பேசு பொருளாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் என்ன நடக்குதுங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். இது ஒரு மனிதனுடைய மானத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய மனதோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போது அந்த விஷயத்தால் ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறாங்க. மவுத்தா போன ஒருத்தருடைய பேரை சொன்னாலே அல்லது அவருடைய ஞாபகம் திரும்ப வந்தாலே நெஞ்சு அடைச்சிக்கிட்டு போகுது. இது ஒரு கொடூரமான, ஒரு கடுமையான ஒரு நிலையில் அந்த ஜனாசா இருக்கிற நேரம் அதை பார்க்குறதுக்கு மனசு தாங்குமா? சிந்திச்சு பாருங்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா, பாப்பாவினுடைய சகோதரர். அவங்க அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு பாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் அந்த ஜனாசா சிதைக்கப்பட்டிருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது மௌத்தா போன ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அக்கா ராத்தா சஃபியா நாயி, அவங்க தன்னுடைய தம்பி மரணிச்சிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய மகன் பக்கத்தில் இந்த மகனை சொல்கிறாங்க, ஓடி போய் உன்னுடைய உம்மாவை நிப்பாட்டுங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க, இதை தாங்கிக்க மாட்டாங்க, நிறுத்துங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு கடுமையான ஒரு கோர விபத்தை, ஒரு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜனாசாவை பார்க்குறது மனசு தாங்காது, அவங்கள நிறுத்துங்க, அவங்க தாங்கிக்க மாட்டாங்க அப்படி என்று சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு சாதாரணமாக ஒரு விபத்தை வீடியோ எடுத்து தலை துண்டானது, தலை அப்படியே பொழந்து போனது, கழுத்து துண்டானது, கால் அப்படியே தூக்கி போடப்பட்டது, ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் என்ன செய்கிறாங்கண்டா வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்ன இந்த காத்தாங்குடியை சேர்ந்த அந்த தம்பதிகள் விபத்துக்குள்ளாய் அந்த பெண்ணு உடனே மரணிக்கிறாங்க. நம்மெல்லாம் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லலாம், மாப்பிள்ளை தான் காரணம், லொரி டிரைவர் காரணம், அவங்க வந்த நேரம் சரியில்லை, ஒரு பக்கமாக காலப்பட்டுருந்தேன். அல்லாவுடைய கலா கதிர் அதுதான். இந்த கலா கதிரை எதுக்கு நம்ம மறக்கணும்? அல்லாவுடைய கலா கதிர் அதுதான், அப்படித்தான் நடக்கணுங்கிறது அல்லாவுடைய எழுத்து. அதை யாரால மாற்ற முடியும்? நாம் அவதானமாக இருக்கணும், அது வேறு விஷயம். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பேசி 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 நேரத்தை வீணாக்கி ஈமானை பாழாக்கக்கூடாது. இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த சம்மந்தப்பட்ட அந்த மரணித்து போன பெண்ணுடைய நெருக்கமான உறவினர்கள், குறிப்பாக அந்த மாப்பிள்ளை கூட எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதை திரும்ப திரும்ப இந்த பேசிக்கிட்டு பேசு பொருளாகிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு அந்த வீடியோ, அந்த நினைவுகள் வேறு சந்திச்ச இடத்துல அதை திரும்ப திரும்ப கேட்க எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, என்னால் தாங்க முடியலை அப்படின்னு அழுகுறான். அவன் என்னால் தாங்க முடியலை அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லை, நேற்று கூட ஒரு பெண்ணு ஃபோன் பண்ணுறா, ஹஸ்ரத் அந்த வாட்ஸ்அப்பில் வீடியோ வந்துச்சு, அந்த வீடியோவை நான் பார்த்துட்டு இருந்தேன், பக்கத்தில் என்னுடைய 5 வயசு பிள்ளை கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த பாத்திரத்துலேருந்து அந்த பிள்ளை
திணுக்கிட்டு எழும்புது, தூங்க மாட்டேங்குது, வெளியில் ஓட பார்க்குது, பயமாக இருக்குது, ஒரு சத்தம் கேட்க மாட்டேங்குது, பாத்ரூமில் கூட பக்கத்தில் ஆள் இருக்கணும், ஸ்கூலுக்கு போக ஏலாங்குது, குர்ஆன் மதரசாக்கு போக ஏலாங்குது, பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்குது அசரத் அப்படிங்கிறாங்க. அப்போ அது வீடியோவாக பார்த்து நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க. அது இல்லாமல் அதை பார்க்க இன்னும் ஒரு சாராருடைய மனசு வேதனைப்பட்டுட்டே இருக்குது. அப்போ இந்த பாவம் எல்லாம் சாரும் எதுக்கு இந்த வேலையை நம்ம செய்யணும் சிந்திச்சு பாருங்கள். தயவு செஞ்சு நாம் அவர்கிட்ட ஏதாவது உதவி செய்யலாமல் செஞ்சுட்டுப்போம். அதை உடனே வீடியோ எடுக்கிறது, அதை பண்ணுறது, ஒரு விபத்துக்குள்ளான ஒருத்தரை பொடியை நம்ம எப்படி இன்னொருத்தர் காட்டுறது. ஒரு ஜனாசாவை கூட ஒரு கோரமான நிகழ்வில் ஒரு எரிஞ்சு போன தீக்கி இரையான ஒரு ஜனாசாவை கூட காட்டக்கூட விரும்ப மாட்டாங்க. என்னுடைய பிள்ளை எப்படி மற்றவங்க பார்க்குறத நான் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம அவருடைய உரிமையில் கை வைக்கிறோம். எப்படி நம்ம அதை காட்டுறது, எப்படி நம்ம அதை பார்க்குறது? இதில் அந்த பெண்ணு ஃபர்ஸ்ட் கவர் போடுற பெண்ணு. அன்புக்குரியவர்களே, தயவு செஞ்சு இந்த ஃபோனை வச்சுக்கிறீங்க, அல்லாவுக்காக இந்த ஃபோனை கொஞ்சம் சும்மா வச்சுக்கோங்க. இந்த ஃபோனால் எவ்வளோ அநியாயம் நடக்குது. இந்த ஃபோனால் தப்பான தொடர்புகள், விபச்சாரங்கள் இதுவரை நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு செய்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு பாவமான காரியம். அப்போ ஒரு விபத்தை, ஒரு ஆக்சிடெண்ட்டை, ஒரு இன்சிடெண்ட்டை, ஒரு இடத்துல ஒரு திருடனை பிடிச்சி அடிக்கிறாங்க, அதை எடுத்து வீடியோ போட்டு திருடன் மாட்டிக்கிட்டான். எதுக்கு திருட வந்தாங்க தெரியுமா? நமக்கு திருட்டு தப்பு தான். சோத்துக்கு வழி இல்லாமல், அரிசி இல்லை, குழந்தைங்க ஒன்று பக்கத்தில் அண்மையில் நடந்துச்சு. ஒரு தென்னை மரத்தில் தேங்காய் திருடின ஒருத்தனை பிடிச்சி அடிக்கிறாங்க. அடித்து அவனை ரொம்ப காயப்படுத்தினதுக்கு பிறகு தான் அவன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான். தப்பு தான், அடி வாங்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அழுதுகிட்டு ஓடி வர்றாங்க. இந்த விலைவாசியெல்லாம் கூடி லாக்டவுன் இருக்கிற நேரம் நடந்தது. அழுதுகிட்டு ஓடி வந்து சொல்கிறாங்க, 3 நாளாக சாப்பிடலை, ஏதாவது பார்த்துக்கிட்டு வரேன்னு வந்தது, இதுக்குத்தான் நான் என் அம்மா அழுவா. அதுக்கப்புறம் தான் அடித்தவங்கெல்லாம் மன்னிப்பு கட்டு ஆளுக்கு ஒரு குடி அரிசி கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை வீடியோ எடுத்து வைரலாக்கி போட்டு முடிஞ்சு அவனுக்கு திருட்டு பட்டம் கொடுத்தாச்சு. இதை என்ன செய்கிறது? அப்போ ஒரு மனிதன் பசிக்காக திருடுறான். எதுக்கு திருடினா, என்ன நிலைமை, என்ன நடந்துச்சு? தவறுதலாக சிலர் திருடன்னு சின்னொருத்தனை கூட பிடிச்சிருக்கலாம். நம்ம ஒரு தீர விசாரிக்காமல் ஒரு விஷயத்தை வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நம்ம போட்டு விட்டுட்டோன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு வைரலாக எவ்வளோ பெரிய ஆபத்தாகும். சிந்திச்சு பாருங்கள். தயவு செஞ்சு இந்த ஃபோனில் எடுத்து உடனே ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்துங்க. இன்னொரு மனிதனுடைய மானத்தில் கை வைக்காதீங்க. இன்னொரு மனிதனுடைய தன்மானத்திலையும் மனிதாபிமானத்திலையும் கை வச்சு ஒரு மனிதனை சங்கடப்படுத்தாதீங்க. இதனால் இன்னொரு அழுது 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 மனநோயாளியாகி அவன் ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுகிட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவங்க அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த சரியான ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா